அம்மா, என்னம்மா இது? அவன் மேல தப்பே இல்லைன்னு சொல்றான். என்ன இது? ஆமா ரஜினி, அவன் மேல தப்பு இல்லைன்னு அவன் சொன்னாதான் என்ன? அப்போ அவன் செஞ்சது தப்பே இல்லையா பத்மாமா? இதுல சொல்றதுக்கு என்னமா இருக்கு? அவன் மேல தப்பு இல்ல. நீங்க அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. கண்ணை மூடிக்கிட்டு அவன் செய்யறது எல்லாம் சரிங்கிறீங்க. ஆமா ரஜினி, நீ அவன் மேல கோவத்திலேயே இருக்க. கண்ணை மூடிக்கிட்டு அவன் செய்யற எல்லாத்தையுமே தப்புன்னு சொல்ற. அவங்க அப்பா அம்மா பேசுனத கேட்டீங்கல்ல? அவங்களும் புரியாம தான் கோவப்பட்டு பேசிட்டு போறாங்க. அவனுக்கு எதுக்கு இந்த துடைக்கிற வேலையெல்லாம்? பேசாம ஒரு இடத்துல இருக்க வேண்டியதானே? இது அவன் வீடு, அவனுக்கு உரிமை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு செய்யறான். பாக்குற எல்லாத்துக்கும் அப்படி தோணுமா? அவனுக்கு உன்னை பத்தி மட்டும்தான் கவலை இருக்கு ரஜினி, மத்த யார பத்தி அவனுக்கு கவலை இல்ல. அதான் தெரியுமே. அப்படி கவலைப்படுறவனா இருந்தா இப்படி தாலி கட்டிருப்பானா? நீ எல்லார பத்தியும் கவலைப்படுற, அதனால இப்ப உனக்கு என்ன கிடைச்சிருக்கு? நீயே யோசிச்சு பாரு, இங்க யாராவது ஒருத்தர் உனக்காக யோசிக்கிறாங்களா? இன்னைக்கு சொல்ற ரஜினி, பார்த்திபன் ராகவிய கல்யாணம் பண்ணியிருந்தா காலம் முழுக்க நீ அழுதுகிட்டே தான் இருந்திருப்ப. ஆனா இப்போ அப்படி இல்ல. சீக்கிரமே உன் வாழ்க்கை சந்தோஷமா மாறப்போகுது. ஆமா, இன்னைக்கு வீடு துடைக்க வச்சிருக்காங்க. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ. அவன் வீடு துடைக்கல, அத அவனாவும் செய்யல. ஏன் செஞ்சேன்னு கேக்குறியே தவிர என்னதான் நடந்ததுன்னு கேட்கவே மாட்டேங்கிறிய ரஜினி. முரளியும் ராதிகாவும் உன்னை கேட்கவே விடல. இந்த பிரச்சனைக்கு காரணமே அவங்க 2 பேரும் தான். இப்ப நீயே சொல்லு, யார் மேல தப்பு? பார்த்திபன் மேல்தான் தப்பு. ரஜினி, எல்லாரும் என் மேல கோவமா இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் என்னை விட்டு கொடுக்காம இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கும் நான் பிடிக்காதவளா ஆயிட்டேன். ரஜினி, நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? பார்த்திபனும் நீயும் சந்தோஷமா இருந்தீங்கன்னா அனிதா, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே உங்களை ஏத்துக்குவாங்க. இங்க இந்த குடும்பம் என்ன செய்யும்? இப்ப நடந்திருக்குல்ல, இதான் நடக்கும். இந்த வீட்ல இருக்கிறவங்க அவனை இப்படி மரியாதை இல்லாம நடத்துவாங்கன்னு தான் அனிதா இது வேண்டாம் வேண்டான்னு சொன்னான். அதனால்தான் நானும் அவன் கிட்ட இது சரியா வராதுன்னு சொன்னேன். என்ன ரஜினி பேசுற? அவனை மரியாதை இல்லாம நடத்துவாங்கன்னு அனிதா சொல்லும் போது அவ மரியாதையை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்புன்னு நீ சொல்ல வேண்டியது தானே? இங்க இருக்கிறவங்க அவனை மரியாதை இல்லாம நடத்தினா இங்க இருக்கிறவங்கள சரி பண்ணணும். நீ அவன் கூட சந்தோஷமா வாழணும். உண்மையான அன்பே அதான். இந்த வீட்ல எல்லாரும் அவனை எப்படி நடத்துறாங்கறது அவனுக்கு முக்கியம் இல்ல. நீ அவனை புரிஞ்சுக்கணும், அவனை ஏத்துக்கணும். உன்னை தவிர அவன் வேற யார பத்தியும் யோசிக்கல. நீ அவனை தவிர எல்லார பத்தியும் யோசிக்கிற. சீக்கிரமா எல்லாத்தையுமே சரி பண்ணிடுமா, உன்னால மட்டும்தான் முடியும். கோர்ட்ல சொன்னதுக்காக மட்டும்தான் நீ இங்க இருக்க. இதுக்கு மேல உன்னால ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு, பொட்டி படிக்கையோட திருப்பி வீட்டுக்கே அனுப்பிடுவேன். சாரிங்க, உங்க கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ சொன்னியே, இதே கயிற காரணமா வச்சு உன்னை வெளியே அனுப்ப முடியும். ஆமா, எப்படி பேசுறீங்க? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனிமே இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு, பொட்டி படிக்கையோட திண்ணையில தான் இருக்கணும். பாருங்க, ஆமா, அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. சார், இவங்க யாரு? இவங்க தான் சாரோட ஒய்ஃப் கலைச்செல்வி. இதுக்கப்புறம் உங்களோட கேஸ இவங்க தான் பாத்துக்க போறாங்க. ஆமாமா.
இந்த வீடியோ நல்ல எவிடன்ஸ்மா. ம். இத வச்சு அவங்கள உண்டு இல்லன்னு பண்ணிடலாம். தேங்க்யூ சித்தப்பா. கரெக்டான நேரத்துக்கு வந்து இதை நீங்க வீடியோ எடுத்தீங்க. மேடம், இந்த வீடியோ வச்சு பார்த்திபனோட கேஸை முடிச்சிடலாம்ல? கண்டிப்பா சார். நாளைக்கு காலையில ஜட்ஜி முன்னாடி நிப்பாட்டி என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. உங்க புள்ளைய இங்க யாரும் எந்த கொடுமையும் படுத்தல. அவன்தான் இங்க உட்காந்துக்கிட்டு எங்களை எல்லாம் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். நீ என் கூட வர முடியுமா முடியாதா? என்ன கமலா, ஏன் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க? கமலா, என்னாச்சு? ஏய் கமலா, என்னாச்சு? ஏன் அழற? கமலா, ஏன் அழற? சொல்லு கமலா. நீ கண் கலங்குற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு சொல்லு. என்ன நடந்திருக்கும்? கோர்ட்ல பார்த்த ரஜினிக்கும் நேர்ல பார்த்த ரஜினிக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்திருக்கும். அவ எப்படி இருந்தா எனக்கு என்னடி? என் புள்ளையெல்லாம் குடும்பப்படுத்தி வச்சிருக்காடி. என்ன கமலா சொல்ற? பார்த்திபனுக்கு என்ன? அங்க பார்த்திபன அவ ஐயோ நான் சொல்லும் போது கேட்டீங்களா? இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் இது சரியா வராது சரியா வராதுன்னு சொன்னேன். இதுக்கான இப்படி வளர்த்து ஒரு சின்ன கஷ்டத்தை கூட தாங்க மாட்டான். அவனை ஒரு வேலைக்கார மாதிரி வீட்டு துடைக்க வச்சிருக்காடி. ஐயோ, கண்ணால அந்த கொடுமையை பார்த்துட்டு அவனை எதுக்கு அங்கேயே விட்டுட்டு வந்த? நான் எப்படிங்க விட்டுட்டு வருவேன்? வாடா வாடானா முடியாதுன்னு அங்கேயே நிக்கிறான். என்னால ஒண்ணுமே பண்ண முடியலங்க. அவனதான் அவ பேசி பேசி பிரெயின் வாஷ் பண்ணிருப்பான். எப்படி வருவான்? அப்படி வரவனா இருந்தா அவ கழுத்துல தாலி கட்டியிருப்பானா? உங்க எல்லாரையும் விட ரஜினிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு தடவையாச்சும் நான் சொல்றத காது கொடுத்து கேட்டீங்களா? என்ன என்னெல்லாம் பேசுனீங்க? தப்புதான் அனிதா, நாங்க பேசுனது எல்லாமே தப்புதான். அதை இப்ப நாங்க நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ரஜினி இப்படி இருப்பான்னு இன்னும் என்னால நம்பவே முடியல. அவனா நம்ம பார்த்திபன் இப்படி நடத்துறா? நீங்க வேணா நேர்ல போய் பாத்துட்டு வாங்கல, அப்பதானே உங்களுக்கும் நம்பிக்கை வரும். தேவையில்லை. இனிமே யாரும் அந்த வீட்டுக்கு போக கூடாது. அங்க இருக்கிறவங்களுக்கு மனசாட்சியே இல்லாம போயிடுச்சு. அவங்க யாருக்குமே மனசாட்சி இல்லங்கிறது உங்களுக்கு இப்பதான் தெரியுமா? இல்ல அனிதா, அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ரஜினி இப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பேசுறத அவ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளை விடுமா, இவனுக்கு எங்கம்மா போச்சு புத்தி? மானங்கிட்டு போய் அங்கதான் இருப்பேன்னு அடம் புடிச்சிட்டு இருந்தா அப்புறம் நாம என்ன பேச முடியும்? ஏதோ அவளை நல்லா புரிஞ்சுக்கிட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நான் நினைச்சேன். மா, நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அவளுக்காக நம்மள தூக்கி உதறிட்டான். அது உனக்கு புரியுதா இல்லையாமா? அனிதா, டென்ஷன் ஆகாத, விடு, பாத்துக்கலாம். பா, எப்படிப்பா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? நடக்கிறதெல்லாம் பார்த்தா கோபம் வருது. தோ இந்த அம்மா கிட்ட எதுக்கு எடுத்தாலும் அவனை தேடி போய் பாக்குறத நிறுத்த சொல்லுங்க. இதுதான் அவளுக்கு ரொம்ப திமிரா இருக்கு. பா, அந்த முரளி ராதிகால ஒரு ஆளாப்பா. அவங்க போய் அவனை அங்க தொட இங்க தொடன்னு வேலை வாங்குறதுக்கு. ஓ, நம்ம போட்டு விட்டது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு போல இருக்கே. இது ராதிகா வேலையா? அனிதா, நீ என்ன செய்வே எனக்கு தெரியாது. இனிமே பார்த்திபன் அங்க இருக்க கூடாது.
அவனுக்கு அந்த ரஜினி வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அம்மா, நிஜமா தாண்டி சொல்றேன். என் புள்ள அங்க போய் இப்ப அவளுக்கு வேலைக்காரனா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. கமலா அவசரப்படாதம்மா. பார்த்திபன் அந்த மாதிரி இருக்கிறவன் இல்ல. என்னன்னு அவகிட்ட இன்னொரு தடவை பேசி பார்க்கலாமேம்மா. நான் தான் சொல்றேன்ல, அவன்கிட்ட பேச எதுவுமே இல்ல. அவன அந்த ரஜினி நல்லா மயக்கி வச்சிருக்கா. அனிதா, உன்னால மட்டும்தான் இத சரி செய்ய முடியும். எப்படியாச்சும் அவனை அவகிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்துருமா. மா, என்கிட்ட சொல்லிட்டல்ல, விடு, நான் பாத்துக்கிறேன். பார்த்திபனை இங்க கூட்டிட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. என் புள்ள வாழ்க்கை இப்படி வம்பா போச்சே. ஐயோ, அவனை எப்படியாவது நம்ம அப்பா, வீட்டுக்கு அம்மா கூட்டிட்டு உள்ள கூட்டிட்டு வந்துருமா. போமா. கமலா அழாத, தைரியமா இரு. ஒண்ணும் இல்ல. என்னங்க இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் சரியாயிடும். வா. இரு ரஜினி, நீ எனக்கு செஞ்சதுக்கு மொத்தமா உனக்கு திருப்பி கொடுக்கறேன். என்னப்பா இது? மேடம் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. போன முறை வந்தப்ப நீ வாயை திறக்கவே இல்ல. கழுத்துல தாலி கட்டினியே, அந்த பொண்ணுதான் நிறைய பேசினா. சொல்றதுக்கு ஏதாவது உண்மை இருந்தா தானே மேடம் பேசுவான். எல்லாமே டிராமா மேடம். என்னப்பா சொல்ற? உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா தண்டனை குறையும். கையில இப்படி ஒரு ஆதாரம் இருக்கும்போது நீ என்ன பொய் சொன்னாலும் எடுபடாது. என் நேரத்தை வீணாக்காத. தப்ப ஒத்துக்க முடியுமா, முடியாதா? எக்ஸ்கியூஸ் மீ மேம். என்னம்மா, திரும்பவும் நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூஃப் பண்ண வந்திருக்கீங்களா? போன முறைதான் 2 பேரும் எதையோ சொல்லி சமாளிச்சீங்க. இப்பவும் அப்படியே நின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் இப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்ன பார்த்திபன், இன்னும் நீங்க வீட்டுக்கு வெளியே தான் இருக்கீங்களா இல்ல வீட்டுக்குள்ள போயிட்டீங்களா? வீட்டுக்குள்ளதான் மேடம் இருக்கேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா லாயர் கொண்டு வந்த ஆதாரம் அப்படி இல்லையே. நீங்களே பாருங்க. இதுக்கு மேல உன்னால ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு, பொட்டி பொடிக்கையோட திருப்பி வீட்டுக்கே அனுப்பிடுவேன். இல்ல வீட்டுக்கே போயிடு. நாளுக்கு நாள் பிரச்சனை பெருசாயிட்டே தான் போகுது. கோர்ட் சொன்னதுனாலதான் பொறுமையா இருக்கேன். இல்லனா பொட்டி படுக்கையோட வீட்டுக்கே அனுப்பிடுவேன்னு சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லா பேச வரும்னு இந்த வீடியோ பார்த்துதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். 6 மாசம் டைம் கொடுத்து உங்களுக்கு 2 வாரம் கூட ஆகல. எதிர்த்தரப்புல இருந்து சாட்சியோட வந்து நிக்கிறாங்க. கேஸ மறுபடியும் எடுத்து நடத்துறேன்னு சொல்றாங்க. என்ன பண்ணலாம்? பதில் சொல்லாம பாத்துக்கிட்டே இருந்தா கேஸ நடத்தி 2 பேருக்கும் தண்டனை தான் கிடைக்கும். அப்படி பார்த்தா நீங்க நம்ம எல்லாருக்குமே தண்டனை கொடுக்கணும் மேடம்.
நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. வீட்ல பார்த்து பேசி கல்யாணம் பண்ணி வச்சாலும் இல்ல வீட்ல இருக்கிறவங்க சம்மதம் இல்லாம லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரதானே செய்யும். எங்க கல்யாணம் நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவுல ஆயிருக்கு. அதுல இருந்து வெளியில வரதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். வீட்ல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வீட்லயே ஒன்னா இருக்கும். பிரச்சனை அப்ப வரதானே செய்யும். எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு எங்களையும் சரி பண்ணிட்டு வாழ்றதுக்காக தான் அந்த 6 மாசம் டைம் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா மேடம், அதுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனை எல்லாத்தையும் ஆதாரமா எடுத்துக்கிட்டு நீங்க எங்களை பிரிச்சிடாதீங்க. அப்ப நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்க, எல்லா புருஷன் பொண்டாட்டி மாதிரியும். அப்ப இந்த ஆதாரத்தெல்லாம் நம்ப வேண்டாம்னு சொல்றீங்க. அதான் சொல்லிட்டாங்கல்ல மேடம், எங்க அன்பை மட்டும் நம்புங்க. ஓகே, ஆனா இனிமே இந்த ஊழல் எல்லாம் உங்களுக்குள்ள வச்சுக்குங்க. அடுத்தவங்க வீடியோ எடுக்கிற அளவுக்கெல்லாம் வச்சுக்காதீங்க. சட்டத்துக்கு ஆதாரம் தான் முக்கியம், புரியுதா? தேங்க்ஸ் சரி. என்னங்க ஆதாரம் இது? மேடம், புருஷன் பொண்டாட்டினா சண்டையே வராதான்னு கேக்குறாங்க. என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்ப சண்டை போட்டுக்குவோம், அப்புறம் சமாதானம் ஆயிடுவோம். அதுக்கு டைம் கொடுக்காம ஆதாரம் கொண்டு வந்தா எப்படி வாழறதுன்னு கேக்குறாங்க. அவங்க கேக்குறது கரெக்ட் தானே? உங்க வீட்ல சண்டை இல்லையா, இல்ல எங்க வீட்ல தான் சண்டை இல்லையா? ஐம் சாரி யுவர் ஆனர். அப்புறம் என்ன, இப்ப வரைக்கும் 2 பேரும் ஒன்னா ஒரே வீட்ல தானே இருக்காங்க. ஒருவேளை 6 மாசத்துக்குள்ள 2 பேரும் பெரிய பிரச்சனை வந்து பிரிஞ்சுட்டாங்கன்னா அப்ப பாத்துக்கலாம். இப்ப போங்க எல்லாரும். தேங்க்யூ. தேங்க்யூ யுவர் ஆனர்.
வீட்ல பார்த்து பேசி கல்யாணம் பண்ணி வச்சாலும் வீட்ல இருக்கிறவங்க கூட சண்டை வரதானே செய்யும். எங்க கல்யாணம் நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவுல ஆயிருக்கு. எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு எங்களையும் சரி பண்ணிட்டு வாழ்றதுக்காக தான் அந்த 6 மாசம் டைம் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்க. அக்கா அங்க பாத்தியா எவ்வளவு ஜாலியா இருக்கான்னு. அவனுக்காக வேலையெல்லாம் பெர்மிஷன் போட்டு அவனை காப்பாத்த ஓடி வந்திருக்க. ஜட்ஜு கிட்ட அடுக்கடுக்கா போய் சொல்ற. ஆனா அவன் நீ புருஷன் சொன்னதை நினைச்சு கற்பனையில மதந்துட்டு இருக்கான்.